அஞ்சாவது அத்தியாயம். திருப்பி சொல்லுங்க. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ணா புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். திரும்ப சொல்லுங்க. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினார், சந்நியாசம் துறவு, கர்மணாம் எல்லா செயல்களிலும், கிருஷ்ணரே புன மீண்டும், யோகம் பக்தி தொண்டு, ச மேலும், சம்சசி நீர் போற்றுகின்றீர், யத் எது, ஸ்ரேய மிகுந்த நலனை தருவது, ஏதையோ இவை இரண்டில், ஏகம் ஒன்று, தத் அதை, மே எனக்கு, ப்ரூஹி விளக்குவீராக, சுனிஷ்சிதம் தெளிவாக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். திரும்ப சொல்லுங்கள். அர்ஜுனன் கூறினார், கிருஷ்ணரே முதலில் செயலை துறக்கவும் பின்னர் பக்தியுடன் செயலாற்றவும் பரிந்துரைத்துள்ளீர். இவை இரண்டில் சிறந்த நன்மையை தருவது எது என்பதை தயவு செய்து தெளிவாக விளக்குவீராக. பொருளுரை. பகவத்கீதையின் இந்த 5ஆம் அத்தியாயத்தில் வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டில் செயலாற்றுவதே சிறந்தது என்கிறார் பகவான். வரட்டு மன அனுமானத்தை விட பக்தி தொண்டு எளிதானது. ஏனெனில் இயற்கையிலேயே திவ்யமான இது ஒருவனை விளைவுகளிலிருந்து விடுவிக்கின்றது. 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றிய ஆரம்ப அறிவும் ஜட உடலில் அதன் பிணைப்பையும் விளக்கப்பட்டது. புத்தி யோகம் எனப்படும் பக்தி தொண்டின் மூலம் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதும் அங்கே விளக்கப்பட்டது. 3ஆம் அத்தியாயத்தில் ஞானத்தின் தளத்தில் நிலை பெற்றவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் இல்லை என்று விளக்கப்பட்டது. 4ஆம் அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனன் கூறினார் பகவான். இருப்பினும் 4ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடுவாயாக என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைத்து விட்டார். புலன்களால் செய்யப்படும் அனைத்து செயல்களையும் முற்றிலுமாக நிறுத்திவிடுவதே ஞானத்தின் துறவு என்று அர்ஜுனன் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் பக்தி தொண்டில் செயலாற்றினால் செயல் நிறுத்தப்படுவது எங்ஙனம்? வேறு விதமாக கூறினால் அர்ஜுனனை பொறுத்தவரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகாதவையாக தோன்றுவதால் சந்நியாசம் ஞானத்துடனான துறவு என்றால் எல்லா விதமான செயல்களிலிருந்தும் முழுமையாக விடுபட்டிருப்பது என்று எண்ணுகிறான். முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை போல தோன்றுகிறது. எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதா அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறார் அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா. மக்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखावितांश. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते
गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी मानसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. இந்த சாப்டர் பேர் என்ன தமிழ்ல? கர்மயோகம், கிருஷ்ண உணர்வில் செயல். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில் ரொம்ப அழகாக கொடுக்குறார். ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனர் பலவிதமான கேள்விகள் கேட்குறார். சண்டை போடணுமா போடக்கூடாதா, பல கேள்விகள் கேட்குறார். அதுக்கப்புறம் அர்ஜுனர் சொல்கிறார், ரெண்டாவது அத்தியாயத்தில் வருது, நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறார். குழம்பி போயிருக்கேன், எது தர்மம்னு எனக்கு தெரியல, எது நல்லதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்களோட ஷீடனாகிறேன், சரணாதி பண்ணுறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணா ஆத்மா பற்றி பேசுகிறார். ரெண்டாவது அத்தியாயத்தில் வருது. மூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணா கர்மயோகம் பேசுகிறார். அப்படின்னா ஒரு செயல் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. நமக்கு யாருமே அதெல்லாம் சொல்லித்தரதில்லை. ஒரு செயல் எப்படி செய்யணும் கூட சாஸ்திரம் இருக்கு. அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார், நான் நல்ல செயல் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் பலவந்தமாக கெட்ட செயலும் செய்கிறேன் அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக கேட்குறார். நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். நான் ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் தெரிஞ்சே நான் கெடுதலும் பண்ணுறேன். ரொம்ப அற்புதமான கேள்வி. அப்போ அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், அதுக்கு காரணம் காமம் இருக்குது அப்படிங்கிறார். அது இருக்கிறனால தான் தப்பே பண்ணுறாங்க அப்படிங்கிறார். அப்புறம் அந்த காமங்கிறது 3 இடத்துல இருக்குன்னு சொல்கிறார். புலன்கள், மனம், புத்தி 3 இடத்துல இருக்கு. இது 3வது அத்தியாயத்தில் வருது. இந்த காமத்தை எப்படியாவது கிள்ளி எரிஞ்சிருங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், கிள்ளி எரிஞ்சிரு, பிரச்சனை கொடுக்கும். ஆனால் அது கிள்ளி எறியணும்னா அறிவு வேணும், சும்மா கிள்ளி எறிய முடியாது. ஸோ 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா அந்த அறிவு பேசுகிறார். 4th சாப்டர் பூரா அறிவு. அது எந்த மாதிரி அறிவு, அந்த அறிவு வேணும்னா என்ன பண்ணணும், கிருஷ்ணர் அதெல்லாம் பேசுகிறார். அந்த அறிவு வேணும்னா பலவிதமான யாகங்கள் பண்ணும், குருட்ட போகணும். ரொம்ப அற்புதமாக எல்லாம் பேசுகிறார். அந்த அறிவு எப்படி பெறணும், அந்த அறிவு வந்துருச்சுன்னு வைங்க, அவங்க எந்த மாதிரி செயல் செய்வாங்க 5வது அத்தியாயத்தில் வரப்போகுது. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அமைதி கிடைக்குங்கிறார் கிருஷ்ணா. அமைதி கிடைக்கும், சந்தோஷமாகவும் இருப்பாங்களாம், டிட்டாச்மெண்ட் இருக்கும். அப்படின்னா பற்றின்மை எல்லாமே இருக்குங்கிறார். 5வது வரப்போகுது. ஸோ இப்போ பார்க்குற ஸ்லோகா அர்ஜுனர் கேள்வி கேட்குறார், நீ முதல்ல வேலையை விடு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் வேலை செய்ய சொல்கிறீங்க, புரியல எனக்கு. உண்மையில் இந்த உலகத்தில் சந்நியாசம் அப்படின்னா பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதி எங்கேயோ போய் உக்காந்துக்கிறது அப்படின்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி சொல்லலை.
ஆக்சுவலி ஒருத்தன் பயங்கரமாக வேலை பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் சன்னியாசியாக இருக்கலாம். அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்ல போகிறார். ஓகே, வெளியில் பார்க்கும்போது நல்லா வேலை செய்வாங்க, எல்லாருக்காக பார்த்து 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 எல்லாம் வேலை செய்வாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பற்று இருக்காது. சரி, இப்படி செய்ய முடியுமா அப்படின்னா முடியும், இந்த அறிவு இருந்தால் தான். இது இல்லாமல் செய்ய முடியாது. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. இதெல்லாம் பாகவத்தில் இருக்காங்க. சரி, அந்த மாதிரி செஞ்சால் என்ன எனக்கு அப்படிங்கிற சில பேர் கேட்கலாம். சில பிரபுபாத் கொடுத்துருக்கார் ரொம்ப அந்த பொருளுரையில், நான் ரியாக்டிவ் அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம என்ன செயல் செஞ்சாலும் எதிர்விளைவு இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் இப்போ பேச போகிறார், இது மாதிரி செஞ்சால் எதிர்விளைவே இருக்காது. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். விளைவே இல்லை, வேலை செய்கிறோம் ஆனால் விளைவு கிடையாது. இது நீங்கள் எங்கே போய் படித்தாலும் இருக்காது. பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுகிறார். சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அது விளைவு இருந்தே தீரணும். சயின்ஸில் இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார், வேலை செய்வ விளைவு இருக்காதுங்கிறார். இதுதான் ஆச்சரியம். இது என்ன பெரிய விஷயம் நீங்கள் கேட்கலாம். விளைவு இருந்தால் என்ன ஆகும்னா அங்கே தான் விதி உண்டாகும். விளைவு இருந்தால் விதி உண்டாகும், விளைவு இல்லைன்னா விதி இருக்காது. விதி இருக்காது. ஸோ பெரிய சயின்ஸ் அது. கிருஷ்ணர் பேசக்கூடிய பெரிய விஷயம் அது. ஸோ இப்போ நாமெல்லாம் வேலை செஞ்சே ஆகணும், செய்யாமல் இருக்க முடியாது. பகவான் சொன்னபடி செய்யலைன்னா அதெல்லாம் அதுக்கு விதி வந்துடும். அதுக்கு நான் மறுபடியும் அனுபவிச்சாகணும். அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், எடுத்தான் ஆகணும். ஆனால் கிருஷ்ணர் சொன்னபடி செய்யும் பொழுது விளைவே இருக்காது. அதுதான் ரொம்ப சீக்ரெட். ஸோ கிருஷ்ணர் பேச போகிறார், அந்த மாதிரி அறிவோடு வேலை செய்யணும். அவங்க எப்படியெல்லாம் செய்வாங்க வரப்போகுது. ஆனால் 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறபடி பலவிதமான யாகங்கள் இருக்குது. அந்த யாகங்கள்லாம் நம்ம செய்யணும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாகம் சங்கீர்த்தன யக்னம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்சாசு வைராக்கியம் ஞானம் சத் அஹைத்துக்கம். அப்படின்னா ஒருத்தர் பக்தி பண்ண பண்ண ஞான வைராக்கியா 2மே வேணுமாமா. அறிவும் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணுமாமா. இந்த 2மே ரிசல்ட். ஸோ பகவான் சொன்னபடி வேலை செய்யும்போது அறிவு தானாக வரும், வைராக்கியம் வரும். வைராக்கியம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாஸ்திரம் கடைப்பிடிக்கணும், ஒரு வைராக்கியம் வேணும். கிருஷ்ணர் சொல்கிற நாங்கள் செய்யணும், வைராக்கியம் வேணும். ஈவன் பணம் சம்பாதிக்கணும் வைங்க, அதுக்கும் வைராக்கியம் வேணும். சும்மாலாம் பணம் சம்பாதிக்க முடியாது. நல்லா பணம் சம்பாதிக்கணும், அதுக்கும் ஒரு வைராக்கியம் வேணும். இப்படி தான் வேலை பண்ணுவேன். ஸோ இதுவும் வைராக்கியம் வேணும். ஸோ அர்ஜுனர் கேள்வியில் என்ன தெரியுதுன்னா, பிரபுபாத் சொல்கிறார், அவர் சந்நியாசம் அப்படின்னா எல்லாம் விட்டு போட்டு எங்கேயோ ஒரு காட்டில் போய் உக்காந்துக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அப்படி இல்லை, வேலை செய்வீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சன்னியாசியாக இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் ட்ரைடு கோகோனட்டும்பாங்க, இந்த கொப்பரை தேங்காய். இந்த தேங்காய்க்குள்ளே பாருங்கள், அது ஆடும், அதுக்கு உள்ளே தான் இருக்கும் ஆனால் ஒட்டாது, அது உள்ளே ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. பீஷ்மர் இருக்கார், யுதிஷ்டிரா, பாண்டவர்லேயே மூத்தவர் யுதிஷ்டிரா ஒரு ஆக்சுவலி ஒரு ராஜ ரிஷின்னு தான் சொல்லுவாங்க. வெறும் ராஜா இல்லை, ராஜ ரிஷி அவர் பேர். ரிஷினா சேஜ், ஒரு துறவி மாதிரி, ஆனால் ராஜா. நினச்சி பாருங்க, ராஜ ரிஷின்னு தான் சொல்லுவாங்க அவரை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இருப்பார், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். ஆனால் உள்ளுக்குள்ள அப்படியே ரிஷி மாதிரி தான், சன்னியாசி மாதிரி தான் இருப்பார். உண்மையில் அவர் ஆக்டிவிட்டிஸ் அப்படி தான் இருக்கும். அதனால தான் கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டார், இவர் தான் உலகத்துக்கு ராஜாவாக்கணும். கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார், உன்னை தான் ராஜாவாக்கணும். ஏன்னா அவர் ராஜ ரிஷி, அப்பேற்பட்ட ஒரு மனிதன், ஆர்டினரி பர்சன் கிடையாது.
ஸோ இந்த சாப்டரில் வந்து ஒருத்தர் எப்படி வேலை செய்யணும் உண்மையிலே அது பேசப்பட்டிருக்கு. ஸோ நம்ம படிக்கும்போது தெரியும் நாம் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு விளைவு இருக்கும், அதுக்கு நம்ம மறுபடியும் அனுபவிச்சாலும் அதெல்லாம் இருக்குது. ஸோ 2வது ஸ்லோகம் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்மயோகச்ச நிஸ்ரேயச கராவுபௌ தயஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார். செயலை துறத்தல், பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். பொருளுரை. புலனுயர்ச்சியை தேடும் பலநோக்கு செயல்களே பௌதிக பந்தத்திற்கு காரணமாகும். உடல் சௌரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதும் அதனால் பௌதிக பந்தத்தை நீட்டிக்கொள்வதும் உறுதியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 5.5.4 முதல் 6 வரை இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. நூனம் பிரமத்த குருதே விகர்ம யத் இந்திரிய பிரீதய ஆப்ருணோதி நா சாது மன்யே யத ஆத்மனோ அயம் அசன் அபி கிளேஷத ஆச தேக பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவன் ந ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாஸ்தாவத் இதம் மனோபை கர்மாத்மகம் ஏன சரீரபந்தக ஏவம் மன கர்மவசம் பிரயுங்க்தே அவித்யாத்மன்யுபதி யாமனே பிரீதிர் ந யாவன் மயி வாசுதேவே நா முச்சியதே தேக யோகேன தாவத். மக்கள் புலனுகர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்தில் செய்த பலநோக்கு செயல்களின் விளைவே முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவில்லை. இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது. எனவே புலனுகர்ச்சிக்காக செயலாற்றுவது நல்லதல்ல. ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவன் வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாதவரை பலநோக்கு செயல்களை புலனுகர்ச்சிக்காக செய்தாக வேண்டும். மேலும் புலனுகர்ச்சி என்னும் உணர்வில் ஒருவன் மூழ்கி உள்ளவரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். மனமானது பலநோக்கு செயல்களில் மூழ்கி இருந்தாலும் சரி, அறியாமையினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியம். அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிக வாழ்க்கை என்னும் பிணைப்பிலிருந்து வெளியே வர வாய்ப்பு கிட்டும். எனவே பெற முடிச்சு. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகத்தோட பொருளுரை பொதுவாக வெளியில் யாரும் இது பேச மாட்டாங்க. ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். அநேகமாக இப்போது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ என் வீட்லேயோ கூட நாம் செய்யக்கூடிய வேலைக்கு எதிர் விளைவு இருக்குன்னு யாரும் சொல்லித்தரதில்ல. யார் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்லித்தரதில்லை. ஆனால் சாஸ்திரத்தில் இருக்கு. ஒரு செயலுக்கும் எதிர் விளைவு இருக்கு. அது ஏன் சொல்லித்தரதில்லை அப்படின்னு காரணம் கேட்டோம்னா அறியாமை தான் காரணம். மெயின் அறியாமை. பத்ம புராணத்தில் சிவபெருமான் சொல்கிறார் அறியாமை காரணம். அந்த அறிவால் யாரும் பேசுறதில்ல. வெரி இம்பார்ட்டன்ட். நான் செய்கிற ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்குது. ஒன்று எழுதுகிறார், இந்த உடலை நான் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும்னு யாராவது ஒர்க் பண்ணால் அவனுக்கு பிரச்சனை ஜாஸ்தி வருங்கிறான். இது யாரும் சொல்லித்தரதில்லை. பொதுவாக பார்த்து இந்த உடல் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு 10 கோடி ரூபாய் வீட்டுக்குள்ளே நான் வாழணும், பென்ஸ் கார் தான் ட்ரைவ் பண்ணணும், எல்லோரும் என்னை பார்த்து புகழணும், இப்படி ஒரு ஆசை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருங்கிறாங்க. இது உண்மை, போய் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது யாரும் சொல்லித்தரதில்லை. இன்றைக்கி எப்படி சொல்லித்தரான்னு, நீ பெரிய ஆள் ஆகணும், ஊரே உன்னை பார்த்து அசந்தரணும், இப்படி சொல்லித்தர என்னாங்கன்னா அவனும் கெட்டு போயிடும், இவனும் கெட்டு போயிடுவான். ரெண்டும் கெட்டுரும். நோ டவுட். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா,
இந்த உடல் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும், நோ டவுட். அதுக்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னா அது பைத்தியக்காரத்தனம் கூட சொல்கிறாங்க. சாஸ்திரம் வேதம் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணல, அது சுத்தமாக பண்ணல. வச்சுருக்கணும், இந்த உடம்பு ஹெல்த்தியாக வச்சுருக்கணும், அதெல்லாம் வேதம் ஒத்துக்குது. ஆனால் ரொம்ப அப்படியே ஒரு 100 கோடி ரூபாய் வீட்டில் இருக்கணும், ஹை அண்ட் காரில் தான் போகணும், வேதம் சொல்லணும். இந்த உடல் அதுக்காக கிடையாதுங்கிறாங்க. நம்மளோட பாகத்தில் வரும் அதாதோ பிரம்ம ஜிக்னாசா, பிரபுபாத் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுவார். அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்கணும், நான் யார், நான் ஏன் கஷ்டப்படுறேன். இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் தோற்றுருவான், தோற்றே ஆகணுங்கிறார். இது உண்மை கூட. இந்த கேள்வி கேட்கணும், நான் யார், நான் ஏன் இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பிறக்கணும், எனக்கே இதெல்லாம் நடக்குது, நான் நல்லா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன், சுற்றி அடி வாங்குறேன், இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி வாக்கணும். தத்விக்னார்த்தம் சகுரும் ஏவா பகிச்சேத். ஸோ சொல்கிறாங்க, அப்போ ஒரு குருட்ட போய் கேள்வி கேட்கணுங்கிறார். அர்ஜுனர் கேட்குறார், குழம்பி போயிருக்கேன், என்னோட என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு ரொம்ப அறிவாளி, நாம் என்றைக்குமே யார்ட்டையும் போய் ரொம்ப குழம்பி போயிட்டேன், வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னு தெரியல, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னதில்லை, அந்த வார்த்தை வரணுங்கிறாங்க. அர்ஜுனர் கேட்குறார், தர்மமே எனக்கு தெரியல, எது நல்லதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உண்மையிலே ஒருத்தர் உட்காந்து யோசித்தா இந்த கேள்வி வரும். நீங்கள் பாகவத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் அந்த கேள்வி கேட்பாங்க, நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பாங்க, இது ஏன் நடக்குது. ஸோ அவர் 3 பாகவதம் ஸ்லோகாவோடு படித்தார் இப்போ அவர். ஸோ அந்த ஸ்லோகத்தில் கூட ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த உடலை முன்னாடி சொன்னபடி இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணோம்னா அடி மேல் அடி ஒழுகும். இன்றைக்கி உலகத்தில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை காரணம் அது ஒரு காரணம், அது ஒரு மெயின் காரணம், வெளியே சொல்ல மாட்டாங்க, மெயின் காரணம் அது. ரொம்ப பௌதீகமாக லௌகீகமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அடி உழுகும், உளுந்தே தீரும். ஏன்னா இந்த உலகத்தோட டிசைன் அப்படி. ஸோ அங்கே கடைசி அதுலேயே வருது, வாசுதேவ கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணர் சொன்னபடி செஞ்சால் மட்டும்தான் தப்பிப்பாங்க, வேறு தப்பிக்க முடியாது. பலதோடு நீங்கள் கிளாஸில் கேட்டிருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது, எது செய்யணுனாலும் முறை இருக்குது, வாழ்கிறதுக்கும் முறை இருக்குது. அது பகவத்கீதை படித்தா மட்டும்தான் தெரியும். பகவத்கீதை படிக்கலைன்னா 100% ஷூர் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சேலஞ்சு பண்ணி சொல்ல ஒன்றும் தெரியாது. 70 வயசு ஆகலாம், 80 வயசு ஆகலாம், ஒன்றும் தெரியாது, வாழ தெரியாது. சிம்பிளாக சொல்ல போகலாம், வாழ தெரியாது, அடி வாங்குவாங்க. ஸோ பகவான் தான் இந்த சாஸ்திரம்லாம் கொடுத்துருக்கார். இந்த உலகத்தில் எப்படி வாழணும், ஏன் கஷ்டம் வருது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், அந்த அறிவு எல்லாம் பகவான் தான் கொடுக்குறார், அந்த அறிவு கொடுக்குறார். ஸோ கிருஷ்ணர்னு சொல்கிறார், இந்த சாஸ்திரத்தை விடாத, இது எடுத்துக்கோ, இது படித்தோம்னா எப்படி செய்யணும்னு தெரியும், காரியங்கள் எப்படி செய்யணும் அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் படிக்கிறேன். எனவே முக்தி அடைவதற்கு ஞானம் தான் இந்த ஜட உடலல்ல, ஆன்மீக ஆத்மா என்ற அறிவு மட்டும் போதுமானதல்ல. ஆன்மீக ஆத்மா என்ற நிலையில் செயலாற்ற வேண்டும், இல்லையேல் பௌதீக பிணைப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலனை நோக்கி செய்யப்படுபவை அல்ல. முழு ஞானத்துடன் செய்யப்படும் அச்செயல்கள் உண்மை ஞானத்தின் முன்னேற்ற பாதையை பலப்படுத்துகின்றன. ஆனால் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் வெறுமனே பலநோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. அவ்வாறு இதயம் தூய்மை அடையாத காரணத்தால் அவன் மீண்டும் பலநோக்கு தளத்தில் செயல்பட வேண்டி வரும். மறுபுறம் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்கள் பலநோக்கு செயல்களின் விளைவுகளிலிருந்து ஒருவனை தானாக விடுபட செய்வதால் அவன் பௌதீக தளத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது எக்கணமும் வீழ்ச்சி அடையலாம் என்ற அபாயத்துடன் கூடிய துறவை காட்டிலும் எப்போதும் மேலானதாகும்.
ஸ்ரீல ரூப கோசாமி தனது பக்தி ரசாமிர்த சிந்துவில் உறுதி செய்துள்ளபடி கிருஷ்ண உணர்வற்ற துறவு பூர்ணமானதல்ல. பிராபஞ்சித கதையா புத்தையா ஹரிசம்பந்தி வஸ்துனக முமுசு பரித்யாகோ வைராக்கியம் பல்கு கத்தியதே. முக்தி அடைய விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருட்களை பௌதீகமானவையாக எண்ணி துறக்கின்றனர். எனவே அவர்களது துறவு முழுமையானதல்ல என்று கூறப்படுகிறது. இருக்கக்கூடிய அனைத்தையும் இறைவனுக்கு சொந்தமானது என்பதால் யாரும் எதன் மீதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்னும் ஞானத்துடன் கூடிய துறவு முழுமையானதாகும். உண்மையில் யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பின்னர் துறவு என்ற கேள்விக்கு எங்கு இடம்? அனைத்தும் கிருஷ்ணருடைய சொத்து என்பதை அறிபவன் எப்போதுமே துறவில் நிலை பெற்றுள்ளான். அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது என்பதால் அனைத்தையும் அவரது தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் இத்தகு பக்குவமான செயல் மாயாவாத பள்ளியை சார்ந்த சந்நியாசியின் எத்தகைய செயற்கையான துறவையும் விட பன்மடங்கு சிறந்ததாகும். இப்போ அவர் படித்த பேரால முக்கியமான பாயிண்ட், வேலை செய்யும்போது அறிவோட வேலை செஞ்சால் ரியாக்ஷன் இல்லைங்கிறான். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று முக்திங்கிற வார்த்தை படித்தார். முக்தினா லிபரேஷன். அதாவது பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுகிறார், இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சிடுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகம்னா இந்த பூமி மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்ஸ் விட்டு தப்பிச்சிருங்கிறார். நம்ம மேபி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பல கோடி கிரகங்கள் நம்ம கணக்கு தெரியும், நட்சத்திரங்கள் பலது தெரியும். எங்கே போனாலும் பிரச்சனை இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எல்லாம் போகலாம், அதெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டில் இந்தியாவில் எஸ்பெஷலி ஒரு பெரிய வியாதி என்னென்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது நார்த் அமெரிக்கா, யூரோப், இந்த நாட்டிலேருந்து எவனாவது சொன்னா உண்மையை நம்பிடுவாங்க. நம்ம நாட்டில் யாராவது சொன்னால் அவன் பைத்தியக்காரம்பாங்க. இது நம்ம நாட்டில் இருக்க பெரிய ஒரு வியாதி இருக்குது. அவங்க சொன்னால் அது உண்மை, என்னமோ அவங்க எல்லாம் ஒழுங்காக செய்கிற மாதிரியும் இது ஒரு வியாதி இருக்குது இந்தியாவில், பொதுவாக இருக்குது. உண்மையில் இந்தியாவில் இந்த வேதத்தில் பெரிய சயின்ஸ், ஓகே, அது அதோட பெருசு. ஆனால் அது சரியான குருகிட்ட போய் படித்தா தான் புரியும். சும்மா நாமளை படித்தா புரியாது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுகிறார், இந்த உலகத்தில் எங்கே எல்லா இடத்துலையும் ஜீவராசி இருக்காங்க, சர்வகதா எல்லா இடத்துலையும் ஜீவராசி இருக்காங்க. நீ எங்கே போனாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிறார். சந்திரன் போகலாம். இப்போது நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஸ்பேஸ் ஷிப்பில் போகலான்னு. அப்படி போக முடியாது, பட் போகலாம். சூரியன்ட்டையும் போகலாம், அதெல்லாம் முடியாதெல்லாம் கிடையாது. ஆனால் அது வேறு மாதிரி போகும். ஆனால் கிருஷ்ணர் சொன்ன எங்கே போனாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிறார். கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை விட்டு தப்பிச்சுட்டு இன்னொரு லோகம் இருக்குது, அங்கே போங்கிறார் கிருஷ்ணர். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. ஸோ அது முக்திங்கிறார், தப்பிச்சிருங்கிறார். ஸோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதெல்லாம் உண்மை. ஆனால் அது புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நான் பயிற்சி பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும், சும்மாலாம் புரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் 10th கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா 9th வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்போ தான் 10th கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் புரியும். 1ஆவதுல உட்காந்து நான் 10th புரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பக்தி ஒன்று பண்ணால் தான் இதெல்லாமே புரியும். பகவான் கொடுத்துருக்க இந்த அறிவெல்லாம் அப்போ தான் புரியும், இன்னும் புரியாது. சில பேர் கட்டுக்கதைங்கன்னு நினைப்பாங்க. கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. புராணங்கள் உண்மை, வேதங்கள் உண்மை, இத்திஹாசங்கள் உண்மை, எல்லாமே உண்மை தான், எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. பட் புரிஞ்சுக்கணுன்னா எனக்கு அறிவு வேணும். அந்த அறிவுங்கிறது ஏதோ இன்றைக்கி ஸ்கூலில் போய் காலேஜில் போய் வாங்குற மாதிரி வாங்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் காசு கொடுத்து அறிவு வாங்குகிறாங்க, அந்த மாதிரி இந்த அறிவு வாங்க முடியாது. அந்த மாதிரி வாங்க முடியாது. இந்த அறிவு வேணும்னா குரு மூலமாக தான் போய் வாங்கணும். அது 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம். பகவான்கிட்ட பக்தி பண்ணால் தான் வாங்க முடியும். ஸோ இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க, ஒரு காரியம் பண்ணும்போது அறிவோடு செய்ய
ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது சில பேர் வந்து ரோட்டில் போகும் பொழுது ஜஸ்ட் எடுத்து சில பேர் தானம் பண்ணுவாங்க. ஏதோ கேட்குறான், காசு கொடுப்பாங்க. ஏதோ சரி பாவம் கஷ்டப்படுறான்னு கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு மாதிரி விளைவு வரும். தானம் பண்ணியிருக்கார், நோ டவுட். ஆனால் தானம் அறிவோடு பண்ணணும். யாருக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும், அப்படி பண்ணாலும் அதோட விலை வேறு மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்க 2 பேரும் காசு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் எந்த எண்ணத்தில் கொடுக்குறாங்க தான் கணக்கு இருக்குது. அதை பொறுத்து தான் விளைவு இருக்கும். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், ஒரு வேலை பண்ணும்போது அறிவோடு வேலை பண்ணுங்கிறார். சம்டைம்ஸ் நாமளும் ஆஃபீஸில் சொல்லுவோம் அறிவோடு வேலை பண்ணுவோம், சிந்திச்சு வேலை பண்ணுவாங்க. ஸோ ஒரு காரியம் பண்ணுறது கூட சிந்திச்சு தான் பண்ணணும். முதல் இது சரியான காரியம் தானா, இந்த காரியம் எப்படி பண்ணணும், அறிவோடு பண்ணு. அப்போ பகவான் சொன்னபடி அந்த காரியம் பண்ணும் பொழுது அதுக்கு விளைவு இருக்காது. கிருஷ்ணர் சொல்ல போகிறார் கடைசியில், கொலை பண்ணால் கூட அது விளைவு இருக்காதுங்கிறார். கொலை விளைவு இருக்காது அர்ஜுனாங்கிறார். ஏன்னா கிருஷ்ணா வந்து அர்ஜுனர் பேசிவ் பண்ணுறார். ஏன்னா அர்ஜுனர் சொல்கிறார், பல பேர்த்து கொல்லணுமே, விளைவு இருக்குல்ல அதுக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார், புத்தி யூஸ் பண்ணி வேலை பண்ண, அதுக்கு விளைவு இல்லை. கொலை பண்ணால் கூட கிடையாதுன்ட்டார். இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு 2 நாட்டுக்கு யுத்தம் வருதுமேங்க, இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரனை கொண்டுட்டான், அவனுக்கு மெடல் கொடுப்பாங்க. பல பேர்த்த கொண்டுட்டான், மெடல் போடு கொடுப்பாங்க. அவனுக்கு தூக்கல் போட மாட்டான். அதுக்கு வந்து விளைவு இல்லை. ஏன்னா மேலே மினிஸ்டர் சொன்னபடி கேட்குறார். பகவான் சொன்னபடி செய்யும் பொழுது விளைவு இருக்காது. ஸோ நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் பண்ணணும். சமையல் பண்ணணும், அந்த சமையல் கூட பகவான் சொன்னபடி தான் செய்யணும். எந்த எண்ணத்தில் நான் சமைக்கணும், சமைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அப்படி செய்யும்போது அதுக்கு விளைவு இருக்காது. இல்லைன்னு வைங்க, அது வெறும் பருப்பு சாதமோ தயிர் சாதமோ இருக்கலாம், பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா பருப்பு சாதம் இவ்வளோ பிரச்சனை பண்ணுமானா பண்ணும். ஸ்லோகம் இருக்குது, அதே அவ்வளோ பிரச்சனை கொடுத்துரும். அப்போ ஒரு காரியமே அறிவோடு செய்யுங்கிறார். அறிவு யூஸ் பண்ணி செய்ய, சும்மா ஏனோ தானம் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சில விஷயங்கள் வருது. ஒரு நிமிஷம். அவர் ஒரு ஸ்லோகம் படித்தார், ரூப கோஸ்வாமி சொன்னது, ஹரி சம்பந்தி வஸ்துனஹா. ஹரி சம்பந்தி வஸ்துனா பொருட்கள். பொருட்கள் அப்படின்னா இந்த மைக்கு ஒரு பொருள் தான். அதே மாதிரி நம்ம கூட இருக்காங்க இல்லையா, கணவன் மனைவி குழந்தைங்க, அவங்களும் வஸ்து தான். இவர் சொல்கிறார் ஹரி சம்பந்தி வஸ்துனஹா அப்படின்னா எல்லாத்தையும் ஹரி கிருஷ்ணா கூட கனெக்ட் பண்ணுங்கிறார். கனெக்ட் பண்ணலின்னு வைங்க பிரச்சனை வரும். அப்படின்னா இப்போ என் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட வந்து நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி நீ பணம் சம்பாதிக்கணும், என்ன அந்த பெரிய வீட்டில் நீ வாழ வைக்கணும்னா அவன் மூலமே அடி விழுந்துடும். அடி 100% விழுகும். அதே அந்த குழந்தைகிட்ட வந்து நீ வாழ்கிற பகவான் சொன்னபடி வாழணும் அப்படி சொல்லி கொடுத்தா பிரச்சனை வராது. நீ எனக்கு சேவை செய்யணும், நீ பெரிய ஆளாகணும், எல்லோரும் உன்னை பார்த்து புகழணும், என்னையும் புகழணும், இப்படி நினச்சி வளர்த்துனாங்கன்னா அட்டி விழுந்துடும். ஏன்னா அந்த குழந்தை என்னோட கிடையாது, போக போக வரும். சரி என் குழந்தைங்கன்னா கிருஷ்ணா அதெல்லாம் உன் குழந்தை கிடையாது, கம்முன்னு இருங்கிறார். என்னோடய ஒய்ஃப் என் ஹஸ்பண்டானா நோ, கிருஷ்ணா சைஸ் நோ, உன்னோட ஒய்ஃப் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. ரூப கோஸ்வாமி சொல்கிறார் ஹரி சம்பந்தி வஸ்துனஹா, ஹரிக்கு சம்பந்தப்படுத்திருங்கிறார், பகவானு கனெக்ட் பண்ணுங்கிறார். ஆனால் மோஸ்ட்லி இந்த உலகத்தில் என்ன நடக்கும்னா, இவங்கெல்லாம் என்னோட ஆட்கள், நீ நான் சொன்னபடி தான் கேட்கணும், எனக்கு தான் சேவை செய்யணும்னா அவங்க மூலமாக அட்டி நல்லா விழுந்துடும். அவங்க மூலமாக தான் விழுகும், வெளியே யார் மூலமாக வராது. ஸோ ரூப கோஸ்வாமி சொல்கிற எல்லாமே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணணும். புத்தி இருக்கா, புத்தி கிருஷ்ணாக்கு தான் கனெக்ட் பண்ணணும், அவர் சொன்னபடி தான் யூஸ் பண்ணணும். மனசு அவர் சொன்னபடி தான் யூஸ் பண்ணணும். என் புலன்கள் அவர் சொன்னபடி தான் யூஸ் பண்ணணும். என் கூட இருக்கிறவங்க அவர் சொன்னபடி தான் யூஸ் பண்ணணும்.
தப்பி தவறி ஒரு தடவோட எனக்காக நான் யூஸ் பண்ணக்கூடாது. விடமாட்டாங்க. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ். ரூப கோஸ்வாமி சொல்லக்கூடாது. அது மாதிரி செய்தால் அவங்க சன்னியாசி. இல்லைன்னா ஃபல்குனா பொய்ன்னு அர்த்தம். சன்னியாசி கிடையாது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் ஒன் அது. ஓகே. ஸோ இப்போது அறிவோட வேலை பண்ணுன்னு சொல்கிறோம். அவங்க எப்படி வேலை பண்ணுவாங்க? இந்த 3ஆம் ஸ்லோகத்தில் வரும். க்னேய சநித்ய சந்நியாசி யோனா துவேஷ்டி நகாங்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமையிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளவன் எப்போதும் சந்நியாசி ஆவான். ஏனெனில் தன் செயல்களின் விளைவுகளின் மீது அவனுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்துவிட்ட இத்தகு துறவி கிருஷ்ணருடனான தனது உறவில் தன்னுடைய சொரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தினால் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவனாவான். கிருஷ்ணரே முழுமை என்பதையும் தான் அவரது மிகச்சிறிய பகுதி என்பதையும் அவன் நன்கறிவான். இத்தகு ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருப்பதால் அது பக்குவமானதாகும். கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக கருதும் கருத்து தவறானதாகும். ஏனெனில் பகுதி என்றுமே முழுமைக்கு சமமாகிவிட முடியாது. ஒருவன் குணத்தில் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவில் வேறுபடுகிறான் என்னும் ஞானம் தன்னில் பூர்ண நிலையை அடைய, ஏக்கமும் ஏமாற்றமும் அற்ற பூரண நிலையை அடைய வழிகாட்டக்கூடிய திவ்யமான ஞானமாகும். அவனது மனதில் இருமைக்கு இடமே இல்லை. ஏனெனில் அவன் எதை செய்தாலும் அதை கிருஷ்ணருக்காகவே செய்கிறான். இவ்வாறு இருமைகளின் தளத்திலிருந்து விடுபட்டுள்ள அவன் இந்த ஜட உலகில் உள்ள போதிலும் முக்தி அடைந்த ஆத்மாவாவான். இந்த டிரான்ஸ்லேஷனில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? மொழிபெயர்ப்பில் எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். விருப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது. இப்படியெல்லாம் வேலை செய்ய முடியுமான்னு கூட கேட்கலாம். நம்ம ஒரு காரியம் பண்ணும் பொழுது ஒரு டிசையர் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். நான் செய்கிற வேலைக்கு இப்படி தான் ரிசல்ட் வரணும். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், இல்லாமல் இருக்காது. நாட் அவுட். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, அவன் ஹேட்டும் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ஆச்சரியம். அதாவது இப்படி தான் வரணும்னு நான் அப்படி ஆசை இருக்குது. தப்பாக வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா ஆத்ம தத்துவத்தை பேசுகிறார், ஆத்மா பற்றி பேசுகிறார். அது நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க எப்படி வேலை பண்ணுவாங்கன்னா, இது என்னோடய வேலை, நான் செய்வேன். விளைவு எப்படி வந்தாலும் தப்பாக வந்தால் கூட அதை வெறுக்க மாட்டான். பொதுவாக நாம் வெறுப்போம், நமக்கு அந்த குணம் இருக்குது. ஒரு வேலை செய்கிறோம், தப்பாக ரிசல்ட் வந்து நம்ம வெறுப்போம், கோபம் வரும். ஆனால் இவங்க கோபப்பட மாட்டாங்கிறார். நல்லபடியாக வந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டான், உட்காந்து எகிரி குதிக்கிறதோ பண்ண மாட்டான். சில பேர் நினைக்கலாம் இது பாசிபிளா அப்படின்னு கேட்கலாம். செஞ்சவங்க இருக்காங்க. நல்ல உதாரணம் விதுரா, மகாபாரத்தில் வரும். விதுரர் வந்து ஒரு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரி. அப்படின்னா தெரியுமா இல்லையா? மினிஸ்டருக்கு நெக்ஸ்ட் அவர் அட்வைசர்லாம் பண்ணிகிட்ருப்பார். திருத்தராஷ்டிரன் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் படிச்சிங்கன்னா திருத்தராஷ்டிரன் எது செய்யணும் முன்னாடி விதுரர் கேட்பா. அப்படி எதுவுமே கேட்பார், ஆனால் செய்ய மாட்டார். அது 2வது விஷயம். விதுரர் தான் அட்வைஸ் கேட்பார். விதுரர் கரெக்டாக சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். அது விதுரருக்கும் தெரியும். பல தடவை நடக்கும். ஒரு தடவை திருத்தராஷ்டிரன் நைட்டு 12 மணிக்கு தூக்கமே இருக்காது, டென்ஷனாக இருக்கும். நைட்டு 12 மணி விதுரரை எழுப்பி கூட்டிகிட்டு வர சொல்லுவார். நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. என்னடா நைட்டு கூப்பிட்றாரு, டயர்டாக இருக்குது. அப்படி தான் விதுரர் வெளியூர் போயிட்டு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் வந்து தூங்குறார். எழுப்பிட்டு கூப்பிடுவாங்க. இவரும் போகிறார். அவர் சொல்கிறார், தூக்கமே வரமாட்டேங்குது எனக்கு,
பல கேள்விகள் கேட்பார். விதுரர் வந்து அவருக்கு தெரியும் இவர் சும்மா கேள்வி கேட்பார் தவிர ஒன்று கூட செய்ய மாட்டார். பட் இருந்தாலும் என்னோடய டியூட்டி அது. ஆஸ் அ மினிஸ்டர் அட்வைஸ் கேட்குறாரு, கொடுக்கறது என் வேலை. பொறுமையாக பதில் சொல்லுவார், பொறுமையாக சொல்லுவார், கோவப்பட மாட்டார். கடைசியில் சொல்லுவார், நீங்கள் நல்லா கேள்வி கேட்பீங்க ஆனால் எதுவும் செய்ய மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். அப்படியே சொல்லுவார். எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, கடைசியில் புத்திர பாசம் சொல்லி தப்பும் பண்ணுவீங்க. ஸோ விதுரர் கோபம் பட மாட்டார். சரி, என்னோட டியூட்டி நான் பண்ணி ஆகணும், நான் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறபடி விதுரர் அந்த குணம் இருக்குது. நம்ம பல பேர் இருக்கான். ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஸோ விதுருக்கு இப்படி ஒரு அற்புதமான குணங்கள் வருதுன்னா, விதுரருக்கு கிருஷ்ணர் மேலே இருக்கிற பக்தி தான் இந்த குணங்கள் வர வைக்குது. இந்த கிருஷ்ணர் மேலே இருக்கிற பக்தி, அவருக்கு இந்த ஆத்ம ஞானம் தெரியும். இந்த உடல் டெம்பரரி, இது ஏதோ கொஞ்ச நாள் இருக்கேன் அவ்வளோதான், இது ஒன்றும் பெர்மனெண்ட்டெல்லாம் கிடையாது, அவருக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆத்மா பகவானுக்கு சம்மந்தப்பட்டது, இந்த உலகம் சம்மந்தப்பட்டது இல்லை. நாம் யாருமே இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோம், அந்த குடும்பத்தாலெலாம் கிடையாது. நாம் டெம்பரரி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கேன், காரணம் என்னோடய விதி. டெம்பரரியாக ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கோன்னா ஒரு விதி இருக்குது. சும்மா போய் ஒரு குடும்பத்துக்குள்ளெல்லாம் பிறக்க முடியாது. ஒரு ஊரில் போய் இருக்காங்கன்னா அது ஒரு விதி இருக்குது, அது டெம்பரரி தான். அது ரொம்ப நல்லா இருந்தாலும் டெம்பரரி தான், துக்கமாக இருந்தாலும் டெம்பரரி தான். ஸோ விதுரர் இதெல்லாமே நல்லா தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் அப்படியே இருப்பார். அவருக்கும் கல்யாணம் ஆகிடுத்து, எல்லாமே இருக்காங்க, ஆனால் அவர் சன்னியாசி மாதிரி தான் இருந்தார். ஒன்றும் ஆச்சரியம் என்னென்னா, பகவத்கீதையில் வரும், அவருக்கு வந்து இந்த டிப்ளோமேசி அப்படிம்பாங்க. டிப்ளோமேசின்னா தமிழ் என்ன? ராஜதந்திரம். டிப்ளோமேசின்னா அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார், உண்மை அப்படியே பேசுவார், பயப்பட மாட்டார். ஆனால் சில பேர் வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க, வேறு மாதிரி பூசுனாப்பில் பேசுறது. விதுரர் அப்படி கிடையாது. திருத்தராஷ்டிரா ராஜா அவர்கிட்ட போய் சொல்லுவோம், பையன் வந்து யூஸ்லெஸ் ஃபெலோ, நீ முதல்ல உன் பையனை விட்டுரு அப்படிம்பார், அப்படியே சொல்லுவார். ஸோ இந்த ராஜதந்திரம் அது சரியான வார்த்தையா ஐ டோன்ட் நோ, தெரியல எனக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உண்மை பேசக்கூடிய குணம் விதுரருக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் வராது, அவ்வளோ ஈஸி கிடையாது. அது பகவான்கிட்ட யார் பக்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியமே கிடைக்கும். வேறு யாருக்கும் அந்த தைரியம் வராது. விதுரருக்கு அந்த தைரியம் இருக்குது, பயப்படவே மாட்டார். இது டெம்பரரின்னு தெரியும். அரண்மனையில் தான் வாழ்ந்தார், திடீர்னு வெளியே போகணுன்னா போயிட்டார் ஒரு பாட்டுக்கு. அஃப்கோர்ஸ் போகணுன்னு சொல்லி இவராக போயிட்டார், ஏன்னா இது டெம்பரரி லைஃப், இது டெம்பரரி, இதுக்காக உட்காந்து அழுகிற ஆள் கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது விதுரருக்கு அந்த இது இருக்குது. ஒன்று நிர்த்வந்துவங்கிறார், இருமைகள். அந்த செகண்ட் மொழிபெயர்ப்பில் செகண்ட் சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்துவிட்ட இத்தகு துறவி கிருஷ்ணருடனான தனது உறவில் தன்னுடைய சொரூப நிலையை அறிந்துள்ள காரணத்தால் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவனாவான். மொழிபெயர்ப்பு பலம் பொருந்திய பொய்களுடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதீக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். பௌதீக பந்தங்களுக்கு வெளியே வர்றாங்க. ஸோ இது பெரிய விஷயம். இருமைகள்லேருந்து வெளியே வருது, இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருமைகள்னால் நம்ம எல்லாமே ரெண்டு, இது நல்லது இது கெட்டது, எதாவது ஒரு கணக்கு போட்டிருப்போம். நம்ம எல்லாம் பொதுவாக நமக்கு ஒரு கணக்கு இருக்கும், இது நல்லது இது கெட்டதுன்னு. ஆக்சுவலி இந்த உலகத்தில் வேதம் சொல்கிறது நல்லதுன்னு ஒன்று கிடையாதுங்கிறான், வேதத்தில் இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரிங்க, நல்லதுன்னு ஒன்று கிடையாதா? சாஸ்திரத்தில் இருக்குது. இருமைகள் ஒரு உதாரணத்துக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தை துக்க ஆலயம் பார், ஸ்லோகமே இருக்குது. துக்க ஆலயம்னா இந்த உலகம் பூரா துக்கம்தான். நாம் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இந்த துக்க ஆலயத்தில் நல்ல நேரம் தான் தேடுவோம்.
புரியுதுங்களா? துக்காலையும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, நல்ல நேரம் பாரும்போம். துக்காலத்தில் எங்கே போய் நல்ல நேரம்? ஆனால் அது பார்த்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் இந்த இருமைகள், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல நேரம் பாரு, அது பாரு, இது பாரு. ஆனால் கிருஷ்ணன் மொத்தம் துக்காலையும் அர்ஜுனான்ட்டு போயிட்டார், ஒரே ஷாட்டில் அடிக்கிறார். அப்புறம் இங்கே நல்ல நாள் கெட்ட நாளும் போம். ஓகே, நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுவும் பார்ப்போம். மொத்தம் துக்காலையுமே நல்ல நாள் எப்படி இருக்க முடியும்? இது ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. கரெக்ட், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது கரெக்ட். ஸோ பகவத்கீதா ஒரு பெரிய சயின்ஸ், பெரிய சீக்ரெட். சில பேர் பாருங்கள், நல்ல நாளில் பார்த்து எதோ பண்ணுவாங்க, ஆனால் ஃபெயிலும் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? நல்ல நாள் பார்த்து தான் எல்லாம் ஆரம்பிப்பாங்க, ஃபெயில் ஆகும். என்னோட ஏன் ஆகுது அப்போ? அதுதான் இருமைகள்ங்கிறார். ஸோ இங்கே நல்லதுன்னே ஒன்று கிடையாதுங்கிறார் கிருஷ்ணா, இங்கே கிடையாதுங்கிறார். இது புரிஞ்சுக்கணுன்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணால் தான் புரியும், இன்னும் புரியாது. அதுக்காக நான் கெட்ட நாள் பார்த்து நீங்கள் செய்ய நான் சொல்ல வரல. அது சில ரூல்ஸ் இருக்குது, நல்ல நேரம் நல்ல நாள். ஆனால் என்ன தான் பண்ணாலும் விதின்னு ஒன்று இருக்குது, அது பிரகாரம் நடக்கும். பட் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொன்னபடி செஞ்சால் விதிலிருக்கும் நீ தப்பிப்ப அப்படிங்கிறார். ஒருவேளை விதி பிரகாரம் நடந்தக்கும் நீ சந்தோஷமாக தான் இருப்பாங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேபி கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இப்படி ஒரு நிலை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லி இருக்குது. அவங்களை எதுவுமே பாதிக்காது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது, ஓவர் கம்ஸ் மெட்டீரியல் பாண்டேஜ். அது என்ன அந்த தமிழில் படிச்சிங்களே செகண்ட் சென்டென்ஸ் மொழிபெயர்ப்பில், அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறார். எஸ், ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவாங்க, எல்லாத்துட்டும் வெளியே வருவாங்க. ஸோ இந்த பகவத்கீதை இது பெரிய சீக்ரெட். இந்த சீக்ரெட் ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் புரியும், என்ன புரியாது நமக்கு, புரியாது நமக்கு. துக்காலையும் சொல்கிறாரு, நாம் நல்ல நாள் கெட்ட நாளும் போம், நல்ல நேரம் கெட்ட நேரம் போம். துக்காலயத்தில் நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒன்று கிடையாது. பட் அது சிலதுக்காக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வேறு சயின்ஸ். எனவே ஃபோர்த் ஸ்லோகா, சாங்கியயோகோ பிருதக் பாலா பிரவதந்தி ந பண்டிதா ஏகம் அப்பி ஆஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே ஃபலம். மொழிபெயர்ப்பு: பக்தி தொண்டு, அதாவது கர்மயோகம், ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து, அதாவது சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றவரோ பேசுவர். எவன் ஒருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். பொருளுரை: படைப்பின் ஆத்மாவை கண்டறிவதே சாங்கிய யோகத்தின் ஜட உலகினை பற்றிய ஆய்வறிவின் நோக்கமாகும். விஷ்ணு அல்லது பரமாத்மாவே ஜட உலகின் ஆத்மாவாவார். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு பரமாத்மாவிற்கான தொண்டையும் உள்ளடக்கியதாகும். ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிப்பதாகும், மற்றதோ அதற்கு நீரூற்றுவதாகும். சாங்கிய தத்துவத்தின் உண்மையான மாணவன் ஜட உலகின் வேரான விஷ்ணுவை கண்டுபிடித்து அதன்பின் பக்குவமான ஞானத்துடன் தன்னை அவரது தொண்டில் ஈடுபடுத்துகிறான். எனவே சுருக்கமாக சொன்னால் இரண்டு முறைகளுக்கும் வேறுபாடு இல்லை, ஏனெனில் இரண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டவை. இறுதி இலக்கை அறியாதவரே சாங்கிய யோகமும் கர்ம யோகமும் ஒன்றல்ல என்று கூறுவர். ஆனால் அறிவுடையோர் இந்த வெவ்வேறு வழிமுறைகளின் ஒரே நோக்கத்தை அறிவர். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சாங்கிய யோகம் கூட ஒன்று வருது. செகண்ட் சாப்டர் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா ஆத்மா பற்றி நிறைய பேசுவார். ஆக்சுவலி அதுவும் சாங்கிய யோகத்தில் கூட வரும். இந்த சாங்கிய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த உடலை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், உடலுக்குள்ளே இருக்க ஆத்மா பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஸோ இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை பற்றியான அறிவு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா பாகவதம் படித்தா தான் வரும். இன்றைக்கி ஸ்கூல்லையும் காலேஜில் இந்த சயின்ஸில் அதில் படித்தா உங்களுக்கு தெரியாது, முழுசாலாம் தெரியாது. ஆனால் பாகவத்தில் இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணாங்க, இந்த உடல் எப்படி சிருஷ்டி பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி ஏன் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் 5 விதமாக சிந்திப்பாங்க.
5 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஏன் 5 பேர் 5 விதமாக சிந்திக்கணும்? சம்டைம் அந்த 5 பேர் ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருப்பாங்க, 5 பேர் 5 விதமாக சிந்திப்பாங்க. இது எப்படி நடக்கிறது? இது ரொம்ப ஆச்சரியம் தான். இதெல்லாம் பாகவத்தில் வருது. இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்குது. இந்த உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்காமல் இந்த உலகத்தை விட்டு தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கணும்னா இந்த உலகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நாம் இங்கே திண்டலில் இருக்கோம்னு வைங்க, இது திண்டல், இந்த ஈரோடு எனக்கு தெரிஞ்சால் தான் இங்கேயும் நான் ஸ்டேஷன் போகிற வழி தெரியும். எனக்கு ஸ்டேஷனுக்கு போகணுன்னா இந்த ஈரோடு ஜியாகிரஃபினா ஓகே ஓகே வரலாறு எனக்கு தெரியல, உங்களுக்கு புரிஞ்சால் சரி விடுங்க. ஓகே ஓகே எனக்கு ஸ்டேஷன் போகிற வழி தெரிஞ்சால் தான் அங்கே போய் நான் ட்ரெயின் ஏறி தப்பிக்கலாம். இந்த ஊரை விட்டு வெளியே போக முடியும். இந்த ஊரை விட்டு வெளியே போகணுன்னா இந்த ஊரை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியுன்னா இந்த ஊரை விட்டு நான் தப்பிக்க முடியாது, இம்பாசிபிள். இந்த ஊர் நல்லா தெரியணும். நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு டெல்லி போயிருந்தோம். இந்த மெட்ரோ ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப பெருசாங்க. என் கண் முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். நான் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கேன், எப்படி போகணுன்னு வெளியே போக தெரியல எனக்கு, யாராவது வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு ஃபோன் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு படிப்பறிவு இல்லை, படித்து போக தெரியல, அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அவர் படிப்பறிவு இல்லாதனால அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே போக தெரியல. நான் இங்கே சுற்றுறேன், யாராவது என்னை வந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியம், இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இந்த உலகத்தை விட்டு தப்பிக்க முடியாது. சாங்கியோகம் கபில முனிவர் பாகவத்தில் அது ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறார். பகவத்கீதையில் கொஞ்சமாக தான் வரும். இந்த சாங்கியோகம் வந்து வரும், ஃபுல் டீட்டெயில்ஸ் வராது. 7th சாப்டர்லையும் கொஞ்சம் வரும், 2nd சாப்டரில் கொஞ்சம் வரும். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், சாங்கிய யோகம் பக்தி ஒன்று தான், தெரிஞ்சுக்கணுங்கிறார். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சில பிரபுபாது கூட எழுதியிருக்கார், இந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்படின்னா மனசு, புத்தி, அகங்காரம் எப்படி வேலை பண்ணுது, ஏன் என்னை போட்டு வறுக்குது, இது தெரிஞ்சிக்கணும். தெரிஞ்சால் தான் அதுலேயும் தப்பிக்க முடியும், தெரியாமல் தப்பிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் சாங்கியோகம் பண்ணும்போது ஒன்று நல்லா புரியும், ஆத்மாவோட வேலை கிருஷ்ணாட்ட போய் சரணாகதி பண்ணணும். இந்த உலகம் சிருஷ்டி பண்ணது கிருஷ்ணா, விஷ்ணு. ஏன் பண்ணுறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரியணும். அது ரொம்ப முக்கியமான அறிவு. ஆனால் இன்றைக்கி அது ஸ்கூலில் காலேஜெல்லாம் தரதில்லை, எங்கேயுமே கொடுக்குறதில்ல. வேதத்தில் இருக்குது, கிருஷ்ணரும் பேசுகிறார். ஓகே, தென் 5th ஸ்லோகா. யத்சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகம் அபிகம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யப் பஷ்யதி சபஷ்யதி. மொழிபெயர்ப்பு: எவன் ஒருவன் சாங்கிய யோகத்தினால் அடையக்கூடிய அதே நிலை பக்தி தொண்டினாலும் அடையக்கூடியதே என்பதை அறிந்து சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையில் காண்கிறானோ அவனே உள்ளதை உள்ளபடி காண்பான் ஆவான். பொருளுரை: தத்துவ ஆராய்ச்சியின் உண்மை நோக்கம் வாழ்வின் இறுதி இலக்கை கண்டறிவதே. வாழ்வின் இறுதி இலக்கு தன்னுணர்வே என்பதால் இவ்விரண்டு வழிகளால் அடையப்படும் முடிவுகளுக்கிடையில் வேறுபாடு இல்லை. சாங்கிய தத்துவ ஆய்வினால் ஆத்மா இந்த ஜட உலகின் அம்சம் அல்ல, மாறாக பரம ஆன்மீக பூர்ணத்தின் அம்சம் என்ற முடிவுக்கு ஒருவன் வருகிறான். எனவே ஆன்மீக ஆத்மா ஜட உலகில் ஆற்ற வேண்டிய செயல் ஏதும் இல்லை. அவனது செயல்கள் பரமனுடன் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். எப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுகின்றானோ அப்போது அவன் தனது உண்மையான சொரூப நிலையில் அமைந்துள்ளான். சாங்கிய யோகம் எனும் முதல் பயிற்சியில் அவன் ஜடத்தின் மீதுள்ள பற்றுகளை விட்டொழிக்க வேண்டும். பக்தி யோக முறையிலோ அவன் கிருஷ்ண பக்தி செயல்களில் பற்றுதல் கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் ஒரு வழிமுறை துறவையும் மற்றொரு வழிமுறை பற்றுதலையும் உட்படுத்துவதாக தோன்றினாலும் உண்மையில் இரு வழிகளும் ஒன்றே. ஜடத்தின் மீதான துறவும் கிருஷ்ணரின் மீதான உறவும் ஒன்றே. இதை காணக்கூடியவன் பொருட்களை உள்ளது உள்ளபடி காண்கிறான். இந்த ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, சீஸ் திங்ஸ் ஆஸ் தே ஆர். அது என்ன?
உள்ளது உள்ளபடி பார்க்குறாங்க, உள்ளது உள்ளபடி பார்க்குறாங்க. இது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. பொருளுரையில் ஒரு சென்டென்ஸ் கூட வருது, ஒன் ஹேஸ் டு பிகம் டிட்டாச் ஃப்ரம் மேட்டர். அது என்ன தமிழில்? ஜடத்திலிருந்து பற்று, ஜடப்பற்றுல விடணும், ஜடத்தின் மீதான பற்றுதலை விடணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், போன வாரம் பாகவத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தங்கம் இருக்குன்னு வைங்க, தங்கத்துக்கு உணர்வு கிடையாது, ஒரு உயிரில்லாத பொருள். ஒரு உயிரில்லாத பொருள், நாம் உயிர் இருக்கிற பொருள். உயிரில்லாத பொருள் வந்து உயிர் இருக்கிற பொருளே மயக்குது இல்லையா? அது ஆச்சரியமான விஷயம், சும்மா கிடையாது. ஒரு உயிரில்லாத பொருள் உயிர் இருக்கிற பொருளே மயக்குது. 500 ரூபாய் காகிதம் இருக்காது, வெறும் காகிதம் தான், அதுக்கு உயிர் கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் என்னையே மயக்குது பாருங்க, அது இது ரொம்ப ஆச்சரியம். வீடு, காரு, அதுக்கெல்லாம் உயிர் கிடையாது, ஆனால் என்னையே மயக்குது. ஆக்சுவலி அது மயக்கக்கூடாது, ஆனால் மயக்குது. அப்படின்னா அந்த அறிவு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். பாகவத்தில் சொல்கிறாங்க, பகவத்கீதையிலையும் இருக்குது, மேட்டர், ஜட அறிவு நமக்கு ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஜட சம்பந்தப்பட்ட அறிவு வேணும், அதுதான் சாங்கிய யோகம். கபில முனிவர் அது பேசுகிறார். ஜட சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கணும், உணர்வு சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கணும். ஸ்பிரிட் அண்ட் மேட்டர்னு சொல்லுவாங்க, பகவத்கீதையிலையும் வருது. ஐ திங்க் 10th சாப்டரில் வரும், கிருஷ்ணர் அது பேசுகிறார். இன்றைக்கி ஸ்கூலில் அதெல்லாம் யாரும் சொல்லித்தரதே கிடையாது. இன்றைக்கி வரும்போது, காரில் வரும்போது டிரைவர் தங்க விலை ஏறி போச்சுன்னு ஐயோ கவலைப்படுறான். ரொம்ப அப்படியே கவலையில் பேசுகிறோம். தங்க விலை 63,000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வாழ்க்கையே போக போகுது, ஒன்றும் ஆகாது. அது 1 லட்ச ரூபானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒன்றுமே ஆகாது, ஆக்சுவலி ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், மேட்டர், ஜடப்பத்த அறிவு வேணுங்கிறார். அது பகவத்கீதை படித்து ஹரிநாம சொன்னால் தான் புரியும். தங்கம் என்னை காப்பாற்றாது, ஆனால் நம்ம எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோம், தங்கம் என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறோம். அந்த டிரைவர் சொல்கிற ஒன்று 10 பவுன் சேர்த்தணும் வேணும் பேசுகிறார். அந்த 10 பவுன் என்னை காப்பாற்றாது, இது உண்மை. ஆனால் உண்மை என்னென்னா நமக்கு அது ஒன்றும் புரியல. கிளாஸ் கேட்போம், வெளியில் போய் என்னடா ஒரு 5 பவுன் வாங்கி போடுவோமா, சம்டைம்ஸ் ஒரு 2 சைட்டு வாங்கு, 10 இடம் வாங்கி போடு, நம்ம குழந்தைங்கள்லாம் ஆகும், இப்படியெல்லாம் பேசுவாங்க. 2 இடம் வாங்கி போடு, நம்ம குழந்தைக்கு ஆகும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நானாக நினச்சிக்கிறது இது என் குழந்தைய காப்பாற்றும், ஒரு 2 கோடி ரூபாய் நம்ம பையனை பார்த்துக்குவோம், சேஃபாக இருப்பான்பாங்க. இல்லை உலகமாக போய் அப்படியெல்லாம் சேஃபெல்லாம் ஒன்றும் இருக்காது. கிருஷ்ண கிளியராக சொல்கிறார், யோகக்ஷேமம் மகாமியம், சேஃப்டி நான் தான் கொடுக்கணுங்கிறார். தங்கம் சேஃப்டியெல்லாம் கொடுக்காது. சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஆமாம் பணம் இல்லைன்னா போய் ட்ரீட்மெண்ட் வாங்க முடியுமா? பணம் இருந்தால் தானே ட்ரீட்மெண்ட் வாங்க முடியும்னு. பணம் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வாங்க முடியாது, அது என்னோடய கணக்கு. நான் பார்த்துருக்கேன், கோடியாக பணம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் செத்து போனவன் தான் இருக்கான். இட்ஸ் நாட் தட் பணம் இருந்தால் என்னால் பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் என்னோட கணக்கு, பொய்யான கணக்கு. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் ஓகே பண்ண தான் ட்ரீட்மெண்ட்டே ஒர்க் ஆகுங்கிறார். ஸோ ஜட அறிவு ரொம்ப முக்கியம். அந்த ஜட அறிவுங்கிறது பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட அறிவு இருக்குது, மனம் புத்தி அகங்காரம் சம்பந்தப்பட்டது இருக்குது, முக்குணங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இதெல்லாம் என்னது, இந்த அறிவெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப அற்புதமாக பாகவத்தில் கபில முனிவர் பேசுகிறார். இது தெரியாமல் நமக்கு இந்த தேவையில்லாத ஆசைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் தப்பிப்போம். இல்லைன்னா மேபி இப்போ கிளாஸில் கேட்குறோம், தங்கம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு, அது பின்னாடி போகணும், போயே தீரணும். இந்த கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணல, இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா எது எனக்கு தேவையில்லையோ அது பின்னாடி நான் போவேன், போயே தீரணும், வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, போயே தீரணும். அது என்னை காப்பாற்றாது. 1000 ஏக்கர் என் பேரில் இருந்தாலும் அது என்னை காப்பாற்றாது. நான் உடல் கிடையாது, ஆத்மா காப்பாற்றாது.
இது புரிஞ்சுக்கணும். பகவான் அந்த அறிவை கொடுத்துருக்கார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிளியராக இருக்குது. பஷ்யதி சப்பஷ்யதி. பஷ்யத்தின்னா பார்க்கறது, அதது மாதிரி தெரியுங்கிறார். இந்த அறிவிலுமேங்க எல்லாமே ரிவர்ஸில் தான் தெரியும். எல்லாமே ரிவர்ஸில் தான் தெரியும். எது என்னை காப்பாற்றுமோ அது என்னை காப்பாற்றுதுன்னு நினச்சிக்குவேன். எது என்னை கண்டிப்பாக காப்பாற்றாதோ அது காப்பாற்றுன்னு நினைப்பேன். ரிவர்ஸில் தான் தெரியும். அதனால தான் பகவத்கீதை வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி உலகத்தில் ஜடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ரிலேஷன்ஷிப் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நீ பாருங்கள், ஒன்று இருக்காது, ஒரு அடி சந்துக்கு 2 குடும்பம் பிரிஞ்சிடும். அதெல்லாம் நடக்கும். ஒரு அடி சந்துக்கு அடிச்சுக்குவான். ஆக்சுவலி அது என்னை காப்பாற்றாது. ஸோ ஜடத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கும்போது ரிலேஷன்ஷிப்ஸ் அடி வாங்கிடும். அது இந்த கலியுகத்தில் நடக்கும். ஏன்னா ஜடம் என்னை காப்பாற்றும் நம்புகிறோம். நாம் அது ரொம்ப ஊறி போயிட்டோம். காப்பாற்றாது, அது காப்பாற்றாது. யார் காப்பாற்றுவானா? கிருஷ்ணர் சொல்கிறார், அவர் தான் காப்பாற்றுவாராம். அவரே சொல்கிறார், நான் தான் சேஃப்டி கொடுப்பேன், வேறு யாரும் கொடுக்க முடியாதுங்கிறார். அது நம்ம ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் புரியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த பாயிண்ட் அது மாதிரி தெரியணுன்னா பக்தி பண்ணணும். இல்லைன்னா பொய்யாக தான் எல்லாமே தெரியும். எல்லாமே பொய்யாக தான் புரியும். ஆனால் பொய்யாக தான் புரியுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு புத்தி கெட்டு போய் கிடக்குது. புத்தி கெட்டு போய் கிடக்குது. அதனால தான் ஒரே வழி சாண்டிங் தான். நாம சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் பகவான் அனுகிரகத்தில் எது என்னை காப்பாற்றுமோ அது கரெக்டாக கண்ணுக்கு தெரியும். எது என்னை காப்பாற்றாதோ அதுவும் எனக்கு கரெக்டாக தெரியும். அப்போது சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் வாழ்க்கையில். ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கொஷன்ஸ் கேள்வி இருந்தால் கேளுங்க. தான் சார் கிருஷ்ணன். விதுரன் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் படுறது உண்மையை பேசுகிறாரு இல்லைங்களா? மனசில் படுறது இல்லை, தப்புனா தப்புங்கிறாரு இல்லைங்களா? அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் எல்லாம் எதிரியாகும் இல்லைங்களா? அந்த மாதிரியான இது மனப்பான்மை வந்து அவர் சந்திச்சிருக்காருங்களா? எப்பயுமே அவர் நம்ம கூட பழகிறவங்கிட்ட அவங்க தப்பை நம்ம சுட்டி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு எதிரி ஆகிறாங்க. எதிரி எதுக்கு? அவங்க புத்தி இருக்கிறவங்க நல்லபடியாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. புத்தி இருக்கிறவங்க கரெக்டாக சொல்கிறாங்க தான் நினச்சிக்குவாங்க. ஏன் அது வாய்ப்பு இருக்குது. சரி, விதுரர் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பண்ணும் பொழுது தான் அது அவங்க எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. சரி, விதுரர் அந்த பக்தி பண்ணுறதுனால துரியோதனன் எதிர்த்தா. அப்படி துரியோதனன் உண்மையிலே எதிர்த்துட்டா அப்படி விதுரர் பார்த்து. பட் இவர் கண்டுக்கலை. நான் உண்மை பேசுகிறேன், உண்மை பேசி ஆகணும். நீங்கள் உண்மை மறைச்சால் அதுக்கு தண்டனை இருக்குது. புரியுதுங்களா? உண்மை மறைச்சாலே தண்டனை உண்டு. நீங்கள் பேசி தான் ஆகணும். உதாரணத்துக்கு எல்லாரும் பேசியிருக்காங்க. விதுரர் பேசியிருக்கார். ஈவன் பரதன் அவங்க அம்மாட்ட பேசுகிறார். நீங்கள் எடுத்த முடிவு தப்புங்கிறார். பெத்தம்மா தான். வேதம் சொல்லுது அம்மா சொன்னால் கேட்கணுன்னு. ஆனால் அம்மா வந்து தப்பாக சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தர்மத்துக்கு விருத்தமாக பேசுகிறீங்கன்ட்டார். பிரகலாதன் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் தர்மத்துக்கு விருத்தமாக பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறது நான் கேட்க முடியாது. பலி மகாராஜ் குரு எதிர்த்துட்டார். குரு ஏன்னா தப்பாக சொல்லி கொடுத்துட்டார். இவர் சொன்னோம். ஸோ இங்கே பக்தி பண்ணுறதுனால தான் அந்த தைரியம் வரும். இல்லைன்னா அந்த தைரியம் வராது. பட் அந்த தைரியம் தான் நம்மளை காப்பாற்றும். அது பக்தி பண்ணால் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா இது உண்மை, நாம் அடுத்தவங்களை ஏமாற்றிடுவோம், நாமளே ஏமாற்றுவோம். உதாரணம், ஒருத்தர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன்னு வைங்க, அந்த இடத்துல நான் பேசி ஆகணும். பைத்தியக்காரன் பேச கடவுள் இருக்கார் இல்லை வேறு சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னா நான் ஏமாத்துறேன் உங்களை. ஏன்? ஸோ விதுரர் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. சொல்லித்தான் ஆகணும், உண்மை சொல்லித்தான் ஆகணும். ஒன்று ஆயிரது என்ன ஆயிரப்போகுது? பின்விளைவு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிரியா போகிறோம்? அல்ல ஒன்றாக
அதிக பேர் எல்லாரும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு மட்டும் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க? அஃப்கோர்ஸ் விதுரா வந்து அது ஒன்று இருக்குது, பேலட்டபிளாக பேசுவார். பட் ஒன் திங், நான் பேலட்டபிளாக பேசினான்னு சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும். விதுரா பர்ஃபெக்டாக பேசுகிறார், ஆனால் துரியோதனுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவரது கண்டுக்கல. ஏன்னா இந்த செகண்ட் சாப்டர் கிருஷ்ணா சொல்லக்கூடிய அறிவு ஆத்மா, நாம் ஆத்மா, இது டெம்பரரி லைஃப். ஏன் இதுக்கு ரொம்ப போய் முக்கியத்துவம் கொடுக்கணும்? கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், ரொம்ப நாளில் இந்த உடம்புகள் இருக்க முடியாது. ஏன் நான் போய் அவ்வளோ இதாக போய் வாழணும்னு அவசியம் என்ன? அப்படி என்ன சாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. ஸோ இந்த அறிவு இருந்தால் தான் இந்த தைரியம் கிடைக்கும். ஸோ செகண்ட் சாப்டர் கிருஷ்ணா பேசக்கூடிய ஆத்ம தத்துவா வெரி இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப முக்கியம். அவங்க விதுரருக்கு அந்த அறிவு இருக்கனால தைரியமாக இருக்கார். எல்லாரும் இப்போ துருவ மகாராஜ், பிரஹ்லாத் மகாராஜ், குந்தி மகாராணி, பாண்டவாஸ், இந்த அறிவு இருக்குன்னா அந்த தைரியம் கிடைக்குது. ஸோ அவர் கேட்ட கேள்வி இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் கொஷன். எல்லாம் எதிரியாக மாறிடுவாங்கண்ணா. சரி ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க? எனக்கு காப்பாற்ற போகிறாங்க. என் கஷ்டத்தில் யாரும் வரமாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் இது உண்மை. சோலோவாக தான் ஃபைட் பண்ணணும் எல்லாரும். கடைசியில் சோலோ ஃபைட்டு தான். யார் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களே தான் போய்க்கணும், அவ்வளோதான். யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு சைடுக்கும் ஒரு எதிர்மை உண்டு. அந்த எதிர்மை இல்லாமல் எப்படி அந்த சைடு ஏன் அதான் இப்போ ஒரு 2 ஸ்லோகம் முன்னாடி படித்தோம். அந்த செயல் வந்து கிருஷ்ணர் சொன்னபடி செய்யணும், அந்த அறிவோடு செய்யணும். உதாரணத்துக்கு சமைக்கணும்னு வைங்க, சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா அது எதிர்விளைவு கிடையாது, பண்ணலின்னு எதிர்விளைவு இருக்குது. ஸோ சமைக்கிறோம், அறிவோடு சமைக்கணும். அது எப்படி செய்யணும் அதெல்லாம் இருக்குது. படைக்கணும், பகவான் படைச்சிட்டு தான் சாப்பிடணும், எதிர்விளைவு கிடையாது. இல்லைன்னா எதிர்விளைவு இருக்குது. ஸோ நாலேஜோட ஒர்க் பண்ணுங்கிறார் கிருஷ்ணா, அறிவோட வேலை பண்ண. ஸோ ரியாக்ஷன் இருக்காது. எல்லாம் செயலும் அப்படித்தான். இப்போ நீங்கள் கோயிலுக்கு இங்கே வர்றீங்க, இதுக்கு எதிர்விளைவு கிடையாது. சினிமாக்கு போனால் இருக்குது, சினிமாக்கு போனால் எதிர்விளைவு இருக்குது. இங்கே வந்துட்டீங்களே, இதுக்கு எதிர்விளைவு கிடையாது, இது வேறு. ஆனால் ரெண்டுமே ஆக்ஷன் தான். ஆக்ஷன்னா செயல். சினிமாவுக்கு போகிறதும் செயல் தான், கோயிலுக்கு போகிறதும் செயல் தான். பட் ஒன்றுக்கு எதிர்விளைவு இல்லை. பட் கோயிலுக்கு போகிறேன், போய் போனால் நல்லா காசு கிடைக்கும், அதுக்கு எதிர்விளைவு வரும். கோயிலுக்கு போகிறது கூட அறிவோடு போகணும். எதுக்கு நான் கோயிலுக்கு போகிறேன்? படிக்கணும், பகவத்கீதை படித்தா தான் தெரியும். நியூட்டன் சொல்கிறது ஒன் சென்ஸ் அது கரெக்டு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை வேலைன்னா ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கிறது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, கரெக்ட் தான் அது. பட் சேம் டைம் பகவத்கீதா படிக்கும்போது ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் இருக்கு கிருஷ்ணா, ஒன் ஸ்டெப் ahead. இப்போ நான் சொன்னது எக்ஸம்ஷனு. இப்போ நான் சொன்னேன் சமையல் பண்ணுறோம், கிருஷ்ணர் படைச்சிட்டு சாப்பிட்டா ரியாக்ஷன் கிடையாது, இல்லைன்னா ரியாக்ஷன் இருக்குது. அது தயிர் சாதமாக இருந்தாலும் ரியாக்ஷன் இருக்குது. ஏன்னா தயிர் சாதம் தானேன்னா எஸ் தயிர் சாதம் தான். ஏன் ரியாக்ஷன் இருக்குன்னா அதில் ஒரு பொருள் கூட என்னது கிடையாது, அது பகவான் கொடுத்தது. என் இஷ்டத்துக்கு நான் யூஸ் பண்ண முடியாது, அது பகவத். அதான் சாங்கிய யோகம் படித்தா தான் புரியும். இந்த உலகத்தில் எதுவுமே என்னது கிடையாது, எதுவுமே என்ன கிடையாது. பட் நான் எனக்காக யூஸ் பண்ணால் பிரச்சனை வரும். வாடகை வீட்டில் இருக்கேன், சும்மா இஷ்டத்துக்கு ஆணி அடித்தா ஓனர் சும்மாவே இருப்பார், சும்மாலாம் இருக்க மாட்டார். வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த ஓனர் சொல்லிடுவார் எனக்கு. அப்படி தான் அந்த வீடு நான் யூஸ் பண்ணணும். என் இஷ்டத்துக்கு ஒரு செவுரு எடுத்து ஒரு செவுரு இந்த பக்கம் வையினா ஓனர் சும்மாவே இருப்பார். அதெல்லாம் சும்மா இருக்க முடியாது. ஸோ கிருஷ்ணா சேஸ்
இப்போ சாங்கியோகம் தெரிஞ்சுக்கணும், இந்த ஜட அறிவும் வேணும். யாருக்கு உபதேசம் பண்ணுறாங்க பிரபுஜி சாங்கியோகம்? அஃப்கோர்ஸ் கிருஷ்ணா இங்கே அர்ஜுனர்ட்டும் பேசுகிறார், டீட்டெயில்ஸ் ரொம்ப வராது. கொஞ்சம் கப்ட் பண்ணி அவங்க அம்மா தேவஹூதி. ஜடப்பொருளுக்கு ஆன்மா உண்டா? ஜட மொபைல் இருக்குது, மைக் இருக்குது, இயங்கிட்டு தான் இருக்கு. ஏன் ஆப்ரேஷன் இன்னும் இதுக்கு உணர்வு கிடையாது. ஆன்மா ஆத்மா ஜீவாத்மா கிடையாது. நோ ஜீவாத்மா. இதுக்கு லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது. இன்னும் அது கிடையாது, ஜீவாத்மா கிடையாதுங்கிறேன். இதுக்கு உணர்வு இல்லையே, எனக்கு உணர்வு இருக்குது. இப்போ உதாரணம், ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக பேசினார். ஒரு கல், ஒரு 10 மாடி மேலே போய் கல் எடுத்து தூக்கி போட்டேன்னு வைங்க, அது உழுகுது இல்லையா? ஒரு மனுஷன் தூக்கி போட்டால் அவன் எப்படி உழுகுவான்? கல்லும் அதுவும் ஒரே மாதிரி உழுகுவாங்க. அவன் நெண்டுவான், ஏதாவது பிடிக்க பார்ப்பான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ உணர்வு இருக்கும் பொழுது அது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். நமக்கெல்லாம் உணர்வு இருக்குது, இதுக்கு உணர்வு கிடையாது. இது உணர்வு இல்லாத பொருள். இதில் ஜீவாத்மா கிடையாது. டீட்டெயிலை பார்த்தா பரமாத்மா இருக்கும், சூப்பர் சோல் வேறு. கிருஷ்ணா எல்லாம் இதில் இருக்காருன்னா ஜீவாத்மா கிடையாது. ஏன் சயின்டிஃபிக்காக பேசினா இது உடச்சா ஆட்டம், ஆட்டம்குள்ளே கிருஷ்ணா இருக்கார், ஜீவாத்மா கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? குரு எப்படி தேர்வு செய்யுது? ஒரு நல்ல குருன்னு எப்படி தேர்வு செய்யுது? குரு நாம் கண்டுபிடிக்க முடியாது. பாகவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஹரிநாமத்தை ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது பகவான் தான் குரு காட்டுவார். நாம் போய் குரு கண்டுபிடிக்க முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. பகவான் அனுகிரகத்தை தான் நம்ம குரு பார்ப்போம், அதுக்கப்புறம் குரு அனுகிரகத்தில் தான் பகவானை பார்ப்போம். அப்படி தான் வரும். நாம் போய் கண்டுபிடிக்க முடியாது. பட் பகவத்கீதை ஒருத்தர் படிக்கணும், பாகவதம் படித்தா தான் சரியான சந்திக்கிறோமா இல்லையாங்கிற அறிவு நமக்கும் வேணும். சும்மா எல்லாத்தையும் குருவால் ஏற்றுக்க முடியாது, பைத்தியக்காரத்தனம். குரு ஷீடனை டெஸ்ட் பண்ணுவார், ஷீடனு குரு அப்சர்வ் பண்ணுவான். ரெண்டுமே நடக்கும். ரெண்டு பேர் அப்சர்வ் பண்ணணும். குரு ஒரு வேளை சாஸ்திரத்துக்கு விரோதமாக பேசிட்டா தென் ரிஜெக்டும் பண்ணலாம், இல்லைன்னா அவர் சொன்னபடி கேட்கணும். அதுமாதிரி குரு சம்டைம்ஸ் ஷீடன் ஒழுங்காக இல்லைன்னா ரிஜெக்டும் பண்ணுவான். இதெல்லாம் இருக்குங்க. துரோணாச்சாரியா ஏக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணுவார். வெளியில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. துரோணாச்சாரியா கரெக்டாக தான் ரிஜெக்ட் பண்ணார், சும்மாலாம் கிடையாது. ஏக்கலன்னு கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டார், தப்பு பண்ணுறதுன்னு. ஸோ வேறு ஏதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கலாம்? லிபரேஷன் பற்றி சொல்லியிருக்கு. பட் சில கிரேட் டிவோட்டிஸ் அவங்கள லிபரேஷன் கூட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுத்துருவாங்க. அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பாகவத்தில் பிரபுபாத் எழுதுகிறார், அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் கிருஷ்ணா கொடுப்பார். அது நடக்கும், கண்டிப்பாக 100% நடக்கும். அவங்க அந்த அளவுக்கு பற்றுதல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் அது கூட வேணாம்பாங்க, பட் கிருஷ்ணா கொடுத்துருவார். இது third ஸ்லோகம் டிரான்ஸ்லேட்டில் one who neither hates nor desires the fruits of his activities is known to be always renounced. ஆமாம், நம்ம பக்தி காரியங்களுமே கிருஷ்ணா கிடைப்பாருங்கிற ஆசைனால தானே வெல் நான் வித்தவுட் டிசையர் நான் செய்யறதுன்னா அது இனிஷியல் அப்படி தான் போகும். சிக்ஷாஷ்டத்தில் லாஸ்ட் ஸ்லோகா மீனிங் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் ஆಶ್ಲಿಷ್ಯವಾ ಪಾದ ಪಿನಂ ರನ್ಸ್ತುಮಾ ಆದರ್ಶನ ಮರ್ಮಹತಂ ಕರೋத்துவா யதா ததா விதாதலம் பத்தோ. நீங்கள் என்ன ஹக் பண்ணாலும் சரி, சீப்போன்னு சொன்னாலும் சரி, தட் மீன்ஸ் கிருஷ்ணர் எனக்கு கொடுக்குன்னு கூட நினைக்க மாட்டாங்க. பிராணநாதன், என் பிராணநாதன் நீ தான், அவ்வளோதான். நீங்கள் எனக்கு கன்சிடர் பண்ணேன்னா பண்ணலன்னு நினைக்கிறேன். தட் இஸ் டிவோஷன். அதான் அது ராதாராணி சொன்ன ஸ்லோகா. சிக்ஷாஷ்டத்தில் லாஸ்ட் ஸ்லோகா மட்டும் ராதாராணி சொன்னது, மற்ற 7 சைத்தன்ய மகாபிரபு.
ஸோ தட்ஸ் த லாஸ்ட் ஒன். அது உடனே நம்ம இமிட்டேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம், சேன் பண்ணுறோம், பக்தி வேணும். கண்டிப்பாக கிருஷ்ணாவோட அனுகிரகம் இருக்கும். எஸ், கிருஷ்ணா கிடைப்பாரு. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் இருக்கும். அது மெட்டீரியலுக்கு அது ஃபார் பெட்டர். இனிஷியல் அதெல்லாம் வேணும், போக போக அது கூட வேண்டாம்பா. ரொம்ப ஆச்சரியம். அதுதான் அந்த ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோக் அது, ஆஸ்லிஷ பாப்பா. ஸோ வேறு கொஷின்ஸ் இருக்குல்ல? கடவுளோட பற்று ஒன்று தான், டிட்டாச்மெண்ட் பற்றுமே ஒன்றும் கிடையாது. இல்லை, கிருஷ்ணர் மேலே இருக்கிற பற்று, அவரே கிருஷ்ணர் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் கிருஷ்ணர் மேலே இருக்கிற டிட்டாச்மெண்ட்டும் இல்லை இல்லை, ஆன்மாவுக்கு வேறு இது அந்த டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுக்கணும். ப்ளஸ்ஸு கிருஷ்ணர் மேலே இருக்கிற பற்று ஒன்று தான் அப்படின்னு. இல்லை, கிருஷ்ணர் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து இந்த அட்டாச்மெண்ட் மாதிரி கிடையாது, அது வேறு. அது வெல்கம் பண்ணலாம். பிரபுபாத் சொல்கிறார், பக்தி பண்ணுங்கிற ஆசை வந்து டிசைர்லெஸ்னஸ்ங்கிறார். அது எப்படி சொல்லுவோம்? ஆசை இல்லாத பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது, அது ஆசை இல்லாத கணக்கில் தான் வருது. எழுதியிருக்கார் பிரபுபாத், பகவத்கீதையிலே இருக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் ஸ்லோகாவில் இரண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டவை. இறுதி இலக்கை அறியாதவர் சாங்கி யோகம் கர்ம யோகம் வேறொன்றல்ல என்று கூறுவார்கள். ஆனால் அறிவுடையோர் இந்த வெவ்வேறு வழிமுறையில் ஒரே நோக்கத்தை அறிவார். அது அதுக்கு அந்த ரெண்டும் அந்த ரெண்டுத்தோட மூல கிருஷ்ணான்னு புரிஞ்சுக்கிறார். சாங்கியோகா, பக்தி யோகா, கர்மயோகா மூலம் கிருஷ்ணா. அதுதான் அங்கே சொல்லப்படுது. அது புரிஞ்சுக்கணுங்கிறார். அவங்க அறிவாளிங்கிறாங்க. அப்படிதான் இருக்கு, கிளியராக இருக்கு. ஸோ சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா. வர சனிக்கிழமை ஏகாதசி. இந்த ஏகாதசியினுடைய ஒரு விசேஷம் என்னென்னா, மறுநாள் வராக அவதாரம் நடந்த நாள். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்க முடியாது. அதனால் இந்த சனிக்கிழமையை நம்ம அதையும் சேர்த்து விரதம் இருந்துக்கிறோம். அப்படின்னா என்னென்னா, 12 மணி வரைக்கும் முழு விரதம். வராக அவதாரத்தை முன்னிட்டு சனிக்கிழமை ஏகாதசி அன்னைக்கு 12 மணிக்குள்ள முழு விரதம் இருந்துட்டு 12 மணிக்கு மேலே ஏகாதசி விரதம் இருக்கணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை விரதம் முடிக்க நேரம் 6:40லேருந்து 10:20க்குள்ளே விரதத்தை முடிச்சுக்கோங்க. அடுத்த திங்கக்கிழமை 10ஆம் தேதி ஒரு முக்கியமான விசேஷமான நாள். திங்கக்கிழமை அன்றைக்கி நித்யானந்த பிரபுடைய அவதார தினம். அன்றைக்கி 12 மணி வரைக்கும் விரதம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் வந்து இங்கே ப்ரோக்ராம் இருக்குது. ஈவினிங் 6 மணிலேருந்து இங்கே ப்ரோக்ராம். பகவான் கௌரணி தாய்க்கு வந்து அபிஷேகம் இருக்குது, சொற்பொழிவு இருக்கிறது, மகா ஆரத்தி இருக்குது, அன்றைக்கி ஃபீஸ்ட்டும் இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க.